ಆರಾಧನೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಹೌದು ಪವಿತ್ರರೇ, ನೀವೇ ನಮ್ಮ ದೇವಾದಿ ದೇವರಾಗಿದ್ದೀರಿ, ವಿಶ್ವಾಸ ಪ್ರತಿಯಾಗಿದ್ದೀರಿ. ನಿಮ್ಮ ನಿರ್ದೋಷಿ ನಿಷ್ಕಪಟ ನಡತೆ ನಮಗೆ ಶ್ರೀ ರಕ್ಷೆಯಾಗಿದೆ. ನೀವೇ ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸ ಭಂಡಾರ ಹಾಗೂ ನಮ್ಮ ದೃಢ ನಿರೀಕ್ಷೆಯಾಗಿದ್ದೀರಿ. ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸದ ಹೃದಯ ಅಂತರಾಳದ ಆರಾಧನೆಯನ್ನು ನಮಗೆ ಅರ್ಪಿಸುತ್ತೇವೆ. ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲೆಲ್ಲ ದೃಢವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ದೇವರೇ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅಗಾಧ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಹೊಂದಲು ನಮಗೆ ಕರೆ ನೀಡುತ್ತಿರುವಿರಿ. ಇಗೋ ಪ್ರಭುವೇ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ದೃಢ ವಿಶ್ವಾಸವನ್ನು ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ಮಕರಂದವರಿತ ಕೃಪಾವರಗಳ ಸವಿಯನ್ನು ಸವಿಯಲು ಜೇನುನೊಣಗಳಂತೆ ಏಕಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ ನಿಮ್ಮ ಏಕ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಪರಪ್ರಸಾದ ಸಂಸ್ಕಾರದ ಸುತ್ತ ಮುತ್ತಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. ಇಂಥ ಒಂದು ಪ್ರತ್ಯೇಕವಾದ ವರವನ್ನು ನಮ್ಮನ್ನು ಸೆಳೆದಿದ್ದಕ್ಕಾಗಿ ತಂದೆ ದೇವರೇ, ನಿತ್ಯ ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರೇ, ಪವಿತ್ರಾತ್ಮರೇ, ವಂದಿಸುತ್ತೇವೆ, ಸ್ತೋತ್ರಿಸುತ್ತೇವೆ. ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸಿ ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತೇವೆ. நாம் சொல்ல வேண்டிய பதில், வாருங்கள் ஆண்டவராகிய இறைவனை தாழ்மைத்து தொழுவோம். அல்லேலூயா. வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். அல்லேலூயா. நமது மீட்பின் காலையை போற்றி ஆதரியுங்கள். அல்லேலூயா. நம்பிக்கையுடன் அவர் திருமுன் செல்வோம். அவரை போற்றி ஆதரிப்போம். அல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு. அல்லேலூயா. மலைகளில் குடிகளும் அவருக்கு உரியது. அல்லேலூயா.
கடலும் அவருடையது, அவரே அதை படைத்தார். அல்லேலூயா. உலகத்தையும் அவருடைய கைகளே உருவாக்கின. அல்லேலூயா. வாருங்கள் தாழ்வணிந்து அவரை தொழுவோம். அல்லேலூயா. நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாடுவோம். அவரே நம் கடவுள், நாமே அவரது மேய்ச்சலின் மக்கள். அல்லேலூயா. நாம் காக்கும் ஆடுகள். அல்லேலூயா. இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் அந்த விரிவாவிலும் பாலைநிலத்தில் மகாசாவிலும் செய்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையரை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டுகளாக அந்த தலைமுறையில் எனக்கு வெறுப்புட்டியார் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் பணிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் எடுக்கும் இடைப்பாற்றி நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். பாருங்கள் நம் ஆண்டவராகிய இறைவனை தாழ்பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இவனை சந்தத்தை தர்மையான நாளிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னே என்ன செய்கிறோ அதேதான் இன்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்துள்ளேன். ஊரடங்கு சட்டம் ஊர் மூடப்பட்ட நிலையிலே ஊரடங்கு இடங்கிருந்த வேளையிலே உம் இறை புத்திரரை அனுப்பி சொற்பமானவர்களை நிறைவேற்றிட்டு வழிநடத்தியுள்ளேன். காரணம் ஏதோ இவ்விடத்திற்கு வருவ வேண்டும் என்பதற்கன்று மாறாக உமது இறை திட்டங்களை அவளுக்கு தனிப்பட்ட விதத்தில் அறிவிக்க, எடுத்துரைக்க, உமது இறை சத்தியத்தை இன்னும் விரைவாக சொல்லிக் கொடுக்க தனிப்பட்ட விதத்தில் அழைத்தவையை மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். அமேசமே, அந்த எதிர்ச்சிகர்கள் உம்மை பின்தொடர்ந்தார்கள். இருப்பினும் நீர் அதை அறிந்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டீர். ஆண்டவரே, ராபி, நீர் எங்கே தங்கியிருக்கின்றீர்? அவரது குரலை நீர் கேட்டீர். ஒருவேளை யாராவது இவர்களை பார்த்து கேட்டிருந்தால் நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை, எதற்காக கேட்கின்றீர்கள்? நான் எங்கேயோ வசிக்கின்றேன், நான் எங்கு வாழ்ந்தால் உங்களுக்கு என்ன? இப்படி சொல்லியிருக்கக்கூடும். காரணம், உமக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நாங்கள் தொடர் ஐயத்திலும் சந்தேகத்திலும் வாழக்கூடியவர்கள். ஆனால் நீரோ
மிகுந்த நம்பிக்கையோடு நம்பிக்கை விதைகளை விதைக்கக்கூடியவர். ஆதலால் எளிதாக எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் வந்து பாருங்கள், வந்து நோடி கமன்சி. எவ்வளவு அருமையான அற்புதமான அழைப்பு! ஏதோ இருவர்களுக்கு கொடுத்த அழைப்பு மட்டுமன்று, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாடும் நீர் கொடுக்கக்கூடிய சிறந்த சிறப்பான அழைப்பு. இன்னும் சொல்ல போமையானால், இயக்கத்தோடு எங்களது வரவுக்காக காத்திருக்கின்றேன். அமேசுவி திருச்சபை போதனைக்கு ஏற்றார் போல் நாங்கள் நமது இரண்டாம் திருவருகைக்காக காத்திருக்கின்றோம். இருப்பினும் நீர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வினாடியும் எங்களது வரவுக்காக காத்திருக்கின்றேன். சிலர் கூட வருவதற்காக காரணமாக காத்திருக்கின்றேன். இருப்பினும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை மிகுந்த மகிழ்ச்சியோடு மிகுந்த பக்தியோடு உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை இடைவிடாமல் துதித்து போற்றி புகழ உமது ஆசிரியை எங்களுக்கு தந்தரும். நாம் சொல்ல வேண்டிய பதில், என்றென்று மக்களை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் நற்செய்திகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவரின் தூதர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவரின் ஆட்களே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். அல்லேலூயா. கதிரவனே நீலவே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அல்லேலூயா. விண்ணீங்களே நீங்கள் ஆண்டவரை வாழ்த்துங்கள். அல்லேலூயா. மழையே பணியே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். அல்லேலூயா. நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அல்லேலூயா. குடிலே கடுங்கையிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அல்லேலூயா. மலைகளே குன்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அல்லேலூயா. கடல்களே ஆறுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அல்லேலூயா. திமிங்கலங்களே வாழ்வுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அல்லேலூயா. வானத்து பறவைகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அல்லேலூயா. காட்டு விலங்குகளே கால்நடைகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அல்லேலூயா.
மன்னுலக மாந்தர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அல்லேலூயா. என்றும் அவரை புகழ் பாடி எத்தி போற்றுங்கள். அல்லேலூயா. இவ்வளவு அருமையான வரலாற்று மனிதர்களுக்கு உடைய வைத்தீர் என்றால் 7ஆம் நாள் ஓய்வு நாளாக உடைய தந்தை கொடுத்தது மட்டுமன்று, அந்த 7ஆம் நாளை பாஸ்கா நாளாக நீ ஏற்படுத்தினீர். இந்த நாளில் உம் சன்னிதானத்திலே இளைப்பாறுவதற்காக சற்று நேரம் ஓய்வெடுப்பதற்காக நீர் எங்களுக்கு அருட்படையாக இந்த நாளை கொடுத்திருக்கிறீர். எங்களது வெவ்வேறு பாரங்கள், சுமைகள், அழுத்தங்கள், மன உளைச்சல்கள் இவைகளை சரி செய்ய, எங்களை சீர்படுத்த, மீண்டும் எங்களை புதுப்பிக்க, உம் அருகில் உடன்படியாக செய்து உம்மை தனிப்பட்ட விதத்தில் சுவைக்க ஆசிரியரை வாய்ப்பை கொடுத்தவை எண்ணி திவ்ய இயேசுவின் நட்புரை நாதரே, உம்மை வாழ்த்துகிறோம், வழங்குகிறோம், நன்றி கூறுகிறோம். குலோசி புத்தகம் பாடலை 5:195. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையில் உள்ளார் உலகமே அச்சமுமில்லை, அச்சமுமில்லை, அடியே உள்ளத்தில் ஆண்டவரே அடைக்கலப்பாறை ஆதரின் உரையில்லை. அச்சமுமில்லை, அச்சமுமில்லை, அடியே உள்ளத்தில் ஆண்டவரே ஆண்டவர் உள்ளார், அகிலமில்லார்,
நீர் எதற்காக எங்களை அழைத்தீர் என்பதை நாம் உணர்கின்றோம். உமது இல்லம், உமது அறை, குடியலறை, நீர் எங்களுக்கு சாதன தண்ணீரை கொடுக்காமல் உமது ரத்தத்தில் குளித்தெழ தோய்த்து எங்கள் முகங்களை உடைக்கி படுபடாக இருக்கின்றேன். இந்த ரத்தம் ஒன்றுதான் எங்களை வெவ்வேறு விஷயங்களிலிருந்தும் விஷ நாட்டங்களிலிருந்து விடுவித்து வாழ்வை நிறை வாழ்வை கொடுக்கும் உடையாக இருக்கின்றது. அதெல்லாம் தான் சொன்ன வார்த்தை, நான் வாழ்வை கொடுக்க வந்தேன், நிறைவாக கொடுக்க வந்துள்ளேன். என்னை விசுவாசம் கொண்டவன் இறப்பினும் வாழ்வான். ஆண்டவரே, நான் விசுவாசப்பட்டவர்களாக, நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கின்றோம். காரணம், நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஏராளமான சஞ்சலத்திலும் சந்தேகத்தில் தான் பயணிக்கின்றோம். மீது விசுவாசம் வைக்காமல், நம்பிக்கை கொள்ளாமல் வாழ்ந்த தருணங்களை எண்ணி மனவருதி மன்னிப்பு கேட்கின்றோம். சென்ற வாரம் தூய்மையாரில் படித்தது போல இந்த வாரம் இந்த இரு சீடர்களை மன்னித்தது போல எங்களை மன்னித்து உமது இறை அனுபவத்தை, இறை இரக்கத்தை எங்களுக்கு தந்தரும். இரக்கத்தின் பாவமாலே கோடி கோடி திருத்தெங்கள் உடற்புகளிலும் தசைகளிலும் எலும்புகளிலும் நட்புகளிலும் இரத்தங்களிலும் உன் சுவாசத்தை ஊதி புத்துயிரை புத்துணர்ச்சியை புத்துணி தந்த பாரக அப்பாவினாவே நன்றி 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 நன்றி. இயேசுவே, சொன்ன வார்த்தை நீ உங்களை முடியல் என்று சொல்கிறேன். நண்பர்கள் என்று அழைப்பேன். இதை தந்த இடத்தில் பார்த்ததை கேட்டதை உங்களோடு பங்கிட்டுக் கொண்டேன். இது கிறிஸ்துவராக உங்களுக்கு நன்றி 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 நன்றி. ஆவியிலும் உண்மையிலும் வழிநடத்தும் துயாவியானவரே உங்களுக்கு நன்றி 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 நன்றி. இறைவனிகளை தூயாவியானவரே நன்றி 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 நன்றி.
இயேசுவிற்கு மக்களை கொடுக்கும் ஜெபம். இயேசுவை மக்களை மீட்பரை உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணக்கம். அடியோர் மீது இரக்கமாயிரும். நாங்கள் உமக்கு உரிமையாளர்கள், உமக்கு உரிமையாக இருக்க விரும்புகின்றோம். இன்னும் மிகுதியாக உங்களோடு ஒன்றிணைந்திருக்குமாறு நாங்கள் ஒவ்வொருவரும் உமது திருத்தத்திற்கு எங்களை முழு மனதோடு ஒப்புழைக்கின்றோம். ஆண்டவரே, மனிதர்கள் பலருமை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. வேறு பலரும் கட்டளைகளை எதிர்த்து பழித்துமை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார்கள். மிகவும் இரக்கமுள்ள இயேசுவை இத்தகையோர் அனைவர் மீது இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் ஒரு திரு இதயத்தின்பார் ஈர்த்தருளும். ஆண்டவரை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்று உண்மையாயிருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமன்று உம்மை விட்டு பிரிந்திருக்கும் ஊதாரி பிள்ளைகளுக்கு நீர் அரசராயிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் பசியால் துன்பத்தால் வருந்தி சாகாதபடி தங்கள் தந்தை இல்லத்திற்கு விரைந்து வந்து சேர அனுப்புகிறார்கள். தவறான கொள்கைகளை கொடுக்கும் உம்மை விட்டு விலகில் கூறும் அரசராயிருக்கிறார்கள். எங்கும் ஒரே நேர்வழி முறை வந்து இருக்குமாறு அவர்கள் அனைவரை உண்மைக்கும் விசுவாசத்தையும் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து சேர்க்கிறார்கள். ஆண்டவரே, உமது திருச்சபை ஆபத்திலிருந்து பாதுகாப்பு நிலையான உரிமையாக தரும். அனைத்துலக மக்களுக்கும் ஒருங்கமைப்பையும் அமைதியும் அளித்தருளும். இவ்வுலகில் ஒரு முனை முதல் மறுமுனை வரை ஒரே குரமொழியாக நமக்கு மீட்படுத்த இயேசுவின் இதயத்திற்கு புகழ் உண்டாவதாக. மாற்றி வணக்கம் என்றும் செலுத்த பெறுவதாக. என வாழ்க்கை விடாது பெறுவதாக. ஆமென். எங்கள் தெய்வீக மருத்துவரே, மாமன்னரே, இந்த வியப்புக்குரிய திருவிருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடல்களை நினைவை எங்களுக்கு விட்டு செல்வீர். உமது திருவுலகில் ரத்னி பற்றி மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் நமக்கு அருள்புரிவார் உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பு நடுவில் உம்முடைய காப்பாற்றும்
பொருளுக்குள் வழிகாட்டுகிறது மண்ணும் உங்களுக்கு காவலாய் பெண்ணும் நிறைவாக ஆசிரியை இருப்பதாக. நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காக உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக துன்பகரமான பாடுகளை பார்த்து இயேசுவின் துன்பகரமான துன்பகரமான பாடுகளை பார்த்து இயேசுவின் துன்பகரமான